பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரேட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் நாம் அதிகாலை வேளையில் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவிற்காக, இரக்கங்களுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் நம்ம நன்றியுள்ள இதயத்தோடு நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில் நாம் அவரை ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானதை விலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தா உம்முடைய கரங்கள் அற்புதமாய் தாங்கட்டும் அப்பா. எல்லா நன்மைகளை கர்த்தாவின் இரவாய் செய்வதற்காய் நன்றி அப்பா. இதுவரைக்குமாய் தாங்கின உங்களுடைய அன்பின் கரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தா உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்கி வழி நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா நன்மையான ஈவுகளை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்குமாய் கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. எங்களை காத்தீர், எங்களை சுமந்தீர், எங்களை தப்புவித்தீர். எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தாவே நன்றியோடு கர்த்தாவே நாங்கள் சோத்திரிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தம காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. நித்தம காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை. மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை ஆவியே, ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வேலைக்காய் ஆண்டவரே, உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்கினதுக்காய் நன்றி அப்பா. இதுவரைக்குமா எங்களை சுமந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்குமா எங்களை நடத்தினது அதற்காய் சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்குமா எங்களை கொண்டு வந்தீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தாவே நாங்களுமே ஆராதிக்கிறோம், நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்குமா எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே கர்த்தாவே, இனிமேல் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர், நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தாவே நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். ಆಮೆನ್. ಆಕಾಶದಲ್ಲಿ ಆಮೆನ್. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ಶಮ್ಮ ದೇವರು, ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು, ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ಶಮ್ಮ ದೇವರು, ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು, ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಎಲ್ಲ ಜಯವೂ ನೀಡಿದರು ಯೆಹೋವನಿಸಿಯೇ ದೇವರು, ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರುವ ರಾಜನು. ಎಲ್ಲ ಜಯವೂ ನೀಡಿದರು ಯೆಹೋವನಿಸಿಯೇ ದೇವರು, ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರುವ ರಾಜನು. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಅಗತ್ಯವೆಲ್ಲ ಪೂರೈಸುವರು ಯೆಹೋವನೇ ದೇವರು, ಅವರೇ ಎಲ್ಲ ನೋಡಿಕೊಳ್ಳುವ ನನ್ನ ಒಳ್ಳೆ ಸಹಾಯಕರು. ಅಗತ್ಯವೆಲ್ಲ ಪೂರೈಸುವರು ಯೆಹೋವನೇ ದೇವರು, ಅವರೇ ಎಲ್ಲ ನೋಡಿಕೊಳ್ಳುವ ನನ್ನ ಒಳ್ಳೆ ಸಹಾಯಕರು. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. இந்த காலவெளியில நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி அப்பா. எல்லா நன்மைகளையும் செய்கிற தேவனே நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya. ஆண்டவரே கத்தா, இந்த வேளையில கத்தா உம்முடைய கரம் ஆண்டவரே, ஆண்டவரே கத்தா அற்புதமாய் தாங்குவதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கத்தா நீரே கூட இந்த வழி நடத்துவீராக, எல்லா நன்மைகளை நிறைவாய் தருவீராக. ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலவெளியில கத்தாவே உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்கி வழி நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே இம்மட்டும் காத்த ஆண்டு கத்தாவே உம்முடைய அற்புதமான கரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும். ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். அழகானவர், அருமையானவர். ஆமென்.
இனிமையானவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, இயேசு. அவரே இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, இயேசு. அவரே இயேசு, இயேசு, இயேசு. கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே. என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, இயேசு. அவரே இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டினிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டினிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அவரே இயேசு, இயேசு, இயேசு. அவரே இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அவரே இயேசு, ஆண்டவரே, ஆமென். இயேசு. Oh, thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எல்லா நன்மைகளை கர்த்தாவே நீ செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் கர்த்தாவே ஆண்டவரே, பெரிய காரியங்களும் அற்புதமான காரியங்களிலும் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீரே கூட இந்த வழி நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. அல்லேலூயா. எல்லா நன்மைகளை கர்த்தாவே நிறைவாய் தருவீராக. நீர் அதிசயங்களை செய்வீராக. அல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தாவே எல்லா துன்பத்திலிருந்து எங்களை கர்த்தாவே பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரை இதுவரைக்குமாய் கொண்டு வந்தீர். இனிமேல் கர்த்தாவே நீ நடத்த வல்லவராய் இருக்கிறீர். அதற்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆமென். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். Thank you Lord. ஆமென். நேசிக்கும் தேவனேசு என்றும் ஜீவிக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலான் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலான் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி வீழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அஞ்சீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. பாடி நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்
என்னேசுவை துதித்திடுவே, நான் பாடி மகிழ்ந்திடுவே. என்னேசுவை துதித்திடுவே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே கர்த்தாவே உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே அற்புதமாய் காத்ததற்காய் நன்றி அப்பா. இதுவரைக்குமா எங்களை கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர், அதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீரே கூட இருந்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை காத்து வழி நடத்துவனுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை இதுவரைக்குமாய் கர்த்தாவே வழி நடத்தின எல்லா கர்த்தாவே கரத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த காலவேளையிலே கர்த்தாவே ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, ஆமென். உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா. ஆமென். உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததானே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததானே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை என் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை என் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதானே ஸ்தோத்திரம். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதானே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீ, உன்னதா எந்தன் புகழிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீ, உன்னதா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா
விடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா. ஆமென். உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா. ஆமென். உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்குமா எங்களை நடத்தினீர், அதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதமாய் வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரைக்குமா எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா நன்மைகளை கர்த்தாவே நீ நிறைவாய் தருகிற தேவன். ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கி வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மளை பலப்படுத்தினதுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளில் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதனால் முக்கியமான ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரியாரிட்டி இன் அவர் லைஃப். ஆமென். நம்மளுடைய முக்கியத்துவம் வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமென். ஸோ அதான் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி 1 2 3 அதை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ வேணால் முழு இமேஜாக பாருங்கள், உங்கள் கண்களிலே அது தெரியட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ ப்ரியாரிட்டி முக்கியத்துவம், எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், மேத்யூ காஸ்பலில் சாப்டர் 6 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு 6வது அதிகாரம் நீங்கள் வேர்ஸ் 33 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 33வது வசனம், 33வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுக்காதவர்கள் தயவுசெய்து இப்போ டிவி ஸ்க்ரீனில் பார்க்கிற அந்த வேத பகுதியை நீங்கள் எங்களோடு சேர்ந்து படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் அன் பண்ணுறதுக்காக போவாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த டியரை அன் பண்ணுறது, மானை வேட்டையாட போவாங்க. அப்போ வேட்டையாட போகும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேராக போவாங்க. எல்லாம் ரெண்டு பேராக போய் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஹண்டிங் பண்ண போவாங்க. அந்த டியரை ஹண்டிங் பண்ண போவாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு பேராக ஒரு இடத்துல ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு பேராக போய் என்ன பண்ணுவாங்க, மானை போய் ஹண்ட் பண்ணுவாங்க. சரியா வேட்டையாடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் என்ன பண்ணுவார்னா, ஒரு 90 கேஜி இருக்கும். 90 கேஜி இருக்கிற ஒரு டீரை தூக்கிட்டு வருவார். அப்போ தூக்கிட்டு வரும்போது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவனை பார்த்து கேட்பாங்க. 90 கேஜினா சாதாரண காரியம் கிடையாது. 90 கிலோ மானை தூக்கிட்டு வராரு. ஸோ அப்போ தூக்கிட்டு வரும்பொழுது எல்லாரும் அவன் பார்த்து கேட்பாங்க, எங்கே உன் கூட வந்த பாப் எங்கே, அந்த மனுஷன் எங்கே அப்படின்னு கேட்பார். எல்லோரும் கேட்பாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் அமிச்சோம். ஆனால் இப்போ வர்றது யார், இவர் ஒருத்தர் தான் வராரு. அப்போ ஒருத்தர் எப்படி வர்றாருன்னா அந்த மானை தூக்கிட்டு வந்தார், வேட்டையாடின மானை தூக்கிட்டு வராரு. அப்போ எல்லோரும் கேட்பாங்க, உங்க கூட அமிச்சோமே பாப் எங்கே, உங்க கூட வந்த பாப் எங்கன்னு கேட்பாங்க. உடனே அவன் சொல்லுவான், இல்லை பாபுக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரோக் வந்தனால அவர் அங்கேயே இருக்கிறார், அங்கே படுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் யோசித்து பார்த்தேன், பாபு முக்கியமாக இல்லைன்னா மானு முக்கியமானு பார்த்தேன். ஸோ மானை நாங்கள் வச்சுட்டு பாபு தூக்கிட்டு வந்தேன்னா மானை யாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக மானை யாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் நான் பாபு அங்கே இருக்கட்டும், அவனை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அதனால் மானை முதல்ல தூக்கிடலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மானை தூக்கிட்டு வந்துட்டேன். அதனால் இந்த டியரை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரியா? இதுலேருந்து என்ன தெரியுது? சரியா? இதுலேருந்து ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஏன்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, மனுஷனை காட்டிலும் எது முக்கியமாக தெரிஞ்சதுன்னா மானை தான் முக்கியமாக தெரிஞ்சுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா யார் முக்கியம்? மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மானை காட்டிலும்
மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய டைமில் வந்து நம்ம அப்படி தான் நம்ம வாழுகிறோம், நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான் வாழுகிறோம். ஸோ முக்கியமான காரியத்திற்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப்பில் நிறைய போராட்டம், நிறைய ப்ரெஷர்லாம் வரும்பொழுது நம்ம வந்து முக்கியத்துவம் வந்து எதுக்கு கொடுக்குறோம், நம்ம வந்து முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறோன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரியாரிட்டி அதுக்கு வந்து மீனிங் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லைனா அர்ஜென்சி. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் என்ன, ரொம்ப முக்கியம் வாய்ந்தது என்ன, அதான் ப்ரியாரிட்டி. ரொம்ப முக்கியத்துவம் என்ன, அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆமேன். அப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த ப்ரியாரிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன செய்யணும்னா அது வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளை நிறைய டைம் வந்து நம்ம அதுக்காக எஃபர்ட் போடுவோம். ஸோ நிறைய டைம் வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களுக்கு நிச்சயமாகவே அதிக நேரங்களை நம்ம செலவு செய்வோம். கரெக்டாக இல்லை? எது முக்கியமோ அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கு வந்து நேரம் செலவு செய்வோம், உழைப்பை கொடுப்போம், நம்முடைய ஐடியாஸை கொடுப்போம், நம்ம நாலேஜை கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுப்போம். ஸோ முக்கியமான காரியங்களுக்கு நம்ம அதை செய்வோம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த முக்கியமான காரியங்களில் வந்து நம்ம வந்து எடுக்கிற சில தவறான காரியங்கள். ஸோ அது வந்து என்னென்னா அது நல்லா தெரியும், முக்கியம் தெரியும். ஆனால் அதுக்கு வந்து சில டைம் நம்ம என்ன பண்ணுவோன்னா அர்ஜென்ட்டாக சில நீட்ஸ் எல்லாம் வருகிற வேலையில் அதுக்கு என்ன பண்ண மாட்டோம், முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஸோ அது மாதிரி ஒரு டேஞ்சரில் நம்ம போவோம், அது மாதிரி ஒரு ஆபத்தில் போவோம். நமக்கு நல்லா தெரியும் இதுதான் முக்கியம் தெரியும். அந்த முக்கியம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைக்கி அர்ஜென்ட்டாக வேறு எதுனா வரும், வேறு எதுனா இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இருக்கிறத வந்து மிஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு இதுக்கு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டான காரியங்கள். அப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து சமாரிய ஸ்திரீக்கு வந்து சுவிசேஷம் சொல்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். டிசைபிள்ஸ் வந்து அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஃபுட்டை போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, சாப்பாடு வாங்கிட்டு வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் வந்து சாப்பிட்றதுல தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஃபுட்டை வாங்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஸோ ஆண்டவர் வந்து அவருடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா சாப்பாடு அல்ல, அவருடைய ஃபுட்டு அல்ல. அவருக்கு என்னென்னா எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும், அதான் அவருடைய ப்ரியாரிட்டி. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், இவர்கள் வந்து முக்கியத்துவத்தை வந்து சாப்பாடு கொடுத்தாங்களே தவிர ஸோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அந்த இடத்துல முதலாவதாக அந்த சமாரிய ஸ்திரீக்கு வார்த்தையை சொல்லுகிறார், அந்த ரட்சிப்பின் காரியங்களை சொல்லுகிறார். அவள் பெரிய ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஜான் காஸ்பலில் 4:39 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாரா. சரி, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லா ஜனங்களும் அந்த வார்த்தையை கேட்கும்படியாக, அந்த தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக அவரு ஒரு டெஸ்டிமனியாக இருக்கிறார். அப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா அவர் வந்த நோக்கம், அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. ஸோ அவர் அந்த நோக்கத்திற்காக தான் முக்கியத்துவம் கொடுத்தார். அப்போது நல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு டெம்பரவரியான ஒரு காரியத்துக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ப்ரையாரிட்டி முக்கியமானதுக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்கள் வந்து அன்றைக்கி வந்து முக்கியமானது வந்து என்னது, கர்த்தருடைய வசனத்தை சொல்கிறது தான். ஸோ அன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு டெம்பரவரி, அந்த ஃபுட்டு வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு காரியம். ஆனால் அதுக்கு வந்து அவர்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவர் வந்து வந்த நோக்கம் என்னன்னு தெரியும் அவருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணலை. நிறைய டைமில் வந்து நம்ம வந்து ஒரு டெம்பரவரியான காரியங்களுக்கு, சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம வந்து முக்கியமான காரியத்தை மிஸ் பண்ணுவோம். ஸோ உதாரணமாக நான் சொல்லுகிறேனே, சண்டே வந்து சர்ச்சு வர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரியம், கரெக்டாக, அது வந்து ப்ரியாரிட்டி. ஆனால் சர்ச்சுக்கு வந்து வர டைமில் யாருன்னா ஒரு ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அது வந்து டெம்பரவரி ரிலேஷன் வந்து அது வந்து டெம்பரவரியான காரணம். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவங்க வந்துட்டாங்க, ஆனால் ப்ரியாரிட்டி வந்து சர்ச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். அது மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஸோ உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை விட்டுருவோம். மெயினான ஆசீர்வாதம் அங்கே இருக்குது, அதை மறந்துடுவோம். ஸோ இது மாதிரி சில காரியங்கள் வந்து டெம்பரவரியான காரியங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நாட்களில் வந்து என்ன வந்துச்சுன்னா எல்லா சபைகள்லாம் க்ளோஸ் ஆச்சு. எல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி என்ன பண்ணோன்னா ஆன்லைனில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லா சபைகள் வந்து ஆராதனை வந்து எல்லா ஆராதனை மேக்ஸிமம் சர்ச்சு, கிராமத்தில் இருக்கிற சர்ச்சு முதற்கொண்டு பட்டணங்கள் இருக்கிற எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்தாங்க.
சரி ஜூமில் வந்தாங்க, இதை மாதிரி நிறைய காரியங்களை செய்தார்கள். ஆனால் இது வந்து டெம்பரவரி தான். ஆனால் உண்மையான விசுவாசிகள் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சர்ச்சுக்கு போலியா, ஓகே ஆன்லைனில் பார்த்துக்கலாம். நம்ம சொல்கிறோம் மெயினாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறது நிறைய பேர் மறந்தே போயாச்சு. ஏன்னா ஒரு டெம்பரவரியான காரியம். முக்கியத்துவம் எங்கன்னா ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறது முக்கியத்துவம், அதை வந்து எல்லோரும் மறந்துட்டாங்க. ஸோ சிலர்லாம் பாருங்கள், என்ன பிரதர் வரலையான்னு கேட்டால், பிரதர் எதுக்கு பிரதர், வீட்லேயே வருது பிரதர், நீங்கள் டிவியில் வர போட்டுறீங்க பிரதர், ஆன்லைனில் வருது பிரதர், அதுலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் பிரதர், காணிக்க அனுப்புறதுக்கு ஆன்லைன்லேயே அனுப்பிச்சிடுறோம் பிரதர், அவ்வளோதான் பிரதர். அது மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர ஒரு முக்கியமான ஒரு காரியம் சபையில் வந்து ஆராதிக்கிறோடைய மகிமை, ஆலயத்தில் வருகிற ஒரு மகிமை, அது வந்து யாரும் வந்து மறந்து போய்விட்டார்கள். சிலர் மறந்து போய்விட்டீங்க. ஸோ அப்போ பாருங்கள், நிறைய டைமில் வந்து இந்த டெம்பரவரியான ஒரு காரியத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த முக்கியத்துவம் கொடுத்து அந்த ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததை நம்ம மிஸ் பண்ணுகிறோம். அதை வந்து நிச்சயமாகவே அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய போஜனம் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறத என் போஜனம். ஸோ அது அவருடைய எண்ணம். ஸோ நான் வந்து எதுக்காக வந்தேன், நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும், அதுதான் என்னுடைய எண்ணம். ஸோ சாப்பாடு வாங்குறது அது வந்து என்னுடைய எண்ணம் இல்லை. ஸோ அதனால தான் அந்த சமாரிய ஸ்திரீக்கு முன்பதாக கர்த்தர் வந்து அந்த சுவிசேஷ பணியை அவர் வந்து அங்கே செய்தார். ஸோ அது மாத்திரமல்ல, நீங்கள் பாருங்கள், அவர் வந்து சகையுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவன் வந்து சகைன்ற மனுஷன் வந்து ஒரு வாஞ்சையாக கர்த்தரை தேடி வருகிறான். ஸோ அவனை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட முக்கியமான நோக்கம் என்ன, ஸோ அன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு டேக்ஸ் கலெக்டர், ஒரு துறையில் உட்காந்துருக்கிறவன் அவன், சரியா, யாரும் மனுஷன் வந்து அவனால் பாவிகளோடு ஒப்பிடுவாங்க. ஸோ ஆயக்காரலும் பாவிகளும் ஒரே லெவலில் தான் வச்சுருந்தாங்க அன்றைக்கி. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவனை பார்த்துட்டு சொன்னார், இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கணும்ப்பா. அவருடைய முக்கியமான காரியம் என்ன, தங்குறதா முக்கியமான காரியம். அவன் வீட்டில் வந்து தங்குறதுக்கு அவர் வந்தார். அந்த வழியில் போகும்போது, அந்த எரிக போகிற வழியில் அவன் வீட்டில் தங்குறதோடைய முக்கியத்துவம் கிடையாது. அவரோட முக்கியத்துவம் எங்கே இருந்துச்சுன்னா, இன்றைக்கி இந்த வீட்டில் ரட்சிப்பு வர வேண்டும். ஏன்னா அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அவங்க வீட்டில் தங்குறதுக்காக தூங்குறதுக்காக நான் வரல. நிறைய டைம் நம்ம நினச்சிக்கலாம், சரி போகிற வழியில் தூங்கிட்டு போகிற ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் போல், ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போல். அவரோட முக்கியமான ப்ரியாரிட்டி எங்கே இருந்துச்சுன்னா, இந்த ஆத்துமா என்னை தேடுகிற ஆத்துமா. ஸோ வாஞ்சியோடு தேடுறான். இவ்வளோ தேடி வரவன் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது தவறு. ஸோ அதனால் அவர் பாருங்கள், கரெக்டாக அந்த ப்ரியாரிட்டி வந்து அந்த சுவிசேஷத்துக்கு அந்த வழிகளை திறந்து கொடுத்தார். ஸோ அவன் பாருங்கள், உடனே சொல்கிறான், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுன்றார். அப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம நிறைய டைமில் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, இந்த மாதிரி காரியத்தை வந்து முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாய் புஸ்தகம், வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு புஸ்தகம். ஸோ வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் ரெண்டாவது சின்ன புக் அதுதான், ரெண்டு சாப்டர் தான் இருக்கும், ரெண்டாவது சின்ன புக் அதுதான். ஸோ அந்த ஆகாய் புஸ்தகம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பாபிலோன்லேருந்து அவங்க வந்து எல்லாம் 70 வருஷம் கழித்து எல்லாம் மீண்டு திரும்பவுமாக தங்களுடைய சொந்த இடத்துக்கு வராங்க. சொந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க, ஜெருசலேமை பார்க்குறாங்க, அங்கே சாலமோன் கட்டின தேவாலயம்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறாங்க. அதை வந்து அவங்க வந்து அடிமையிலாக இருந்து ரிட்டர்ன் ஆகிட்ட பிறகு அவங்க வந்து அதை வந்து பார்க்குற ஒரு காரியம், அந்த பார்க்குற காரியம் அந்த இடத்துல வந்து திரும்ப கட்டலாம், ஆலயத்தை கட்டலாம் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து அவங்க யோசிக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஆகாய் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆகாய் புஸ்தகத்தில் பார்க்கலாம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய் புஸ்தகம் வந்து மெயினாக வந்து அந்த சாப்டர், அந்த 2 சாப்டர் வந்து மெயினாக எதை குறிக்குன்னா, எதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குறீங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆகாய் வந்து ஆண்டவர் எதுக்காக எழுப்பினார்னா, அந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன. நீ அந்த 2 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா உன் ப்ரியாரிட்டி என்ன, உன்னோட முக்கியத்துவம் என்ன, அதுதான் வந்து அதில் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆகாய் புஸ்தகத்தில். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்த உடனே இந்த ஆலயத்தை கட்டணுன்றது எல்லாருடைய எண்ணம், எல்லாருக்கும் ஆசை என்னென்னா, ஓகே நம்ம வந்து 70 வருஷம் கழித்து வந்திருக்கிறோம், ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க, இப்போ நம்ம கட்டணும், ஆலயத்தை கட்டணும். ஸோ ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லாருக்கும் வாஞ்சை இருக்குது. அப்போ வாஞ்சை இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது முயற்சி பண்ணுகிற வேளையில் அப்போ அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சமாரியர் நண்பர்கள் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து என்ன பண்ணுறோம், இந்த ஆலயத்தை கட்டுறோம் அப்படின்வாங்க. அப்போ கட்டுறோன்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நீங்களே என் கூடலாம் வேண்டாம், நீங்களாம் என் கூட சேர்ந்து கட்ட வேணாம் அப்படின்னு வச்சு அவங்கள வந்து வேண்டாம் என்று சொல்லுவாங்க. உடனே இந்த சமாரியர்களுக்கு என்ன ஆகிடும்னா, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், என்னடா நம்மளை வந்து கட்ட விட மாட்டுக்காங்களே, கூட சேர்ந்து கட்ட விட மாட்டுக்காங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அங்கே வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்துவார்கள், த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக த்ரெட்டன் பண்ண உடனே இவங்களாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த ஆலயத்தை கட்டுறதை விட்டுருவாங்க.
ஸோ ஆலயத்தை கட்டுறதை விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களாம் அந்த சமாரியர்கள் வந்து த்ரெட்டன் பண்ணுறனால அவங்க வந்து எதுக்காக தேவையில்லாத இப்போ சண்டை, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கோவம், ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அமைதியாக விட்டுருவாங்க. அப்போ விட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட 14 to 16 இயர்ஸ், 14லேருந்து 16 ஆண்டுகள் அந்த ஆலயம் கட்டுறதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இவங்க வீடை கட்டுறதுக்கும் தோட்டத்தை கட்டுறதுக்கும் விளைச்சலை பார்க்குறதுக்கும் இவங்களை வந்து ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில் வந்து எதை மறந்துடுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆலயத்தோட இடம் எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல மரம் வளர்ந்துருக்கும், களைகள் வளர்ந்துருக்கும், ஸோ முட்புதராக இருக்கும். ஸோ அதை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்காமல் இவங்க குடும்பத்தை பார்க்கிறதுக்கும், இவங்களுடைய வேலையை செய்வதற்கும், இவங்க தோட்டத்தை பயிரிடுவதற்கும், இவங்க அறுவடை செய்வதற்கும், இவங்க வீடு கட்டுறதுக்கு, கிணறு வெட்டுறதுக்கு, இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எதுனா 14 to 16 இயர்ஸ். அப்போ 16 இயர்ஸ் என்ன ஆகிடும்னா அந்த இடம், அந்த தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குன்னா பாழாய் போயிடும். ஸோ இது காலகட்டத்தில் தான் ஆகாயை வந்து கர்த்தர் அனுப்புவார். ஸோ எதுக்காக அனுப்புகிறாருன்னா அந்த ஆகாய தீர்க்கதரிசி எதுக்கு அனுப்புகிறாருன்னா நீ போய் சொல்லு, முதலாவது எது ப்ரியாரிட்டி, என்ன, எதுக்காகப்பா நீங்கள் வந்தீங்க, எதுக்காக கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார், எதுக்காக விடுதலை ஆனீங்க, எதுக்கு ப்ரியாரிட்டி. இன்றைக்கி உட்காந்து வீடு கட்டுறதுக்கும், கிணறு வெட்டுறதுக்கும், தோட்டத்தை நடுறதுக்கும், விளைச்சலை பார்க்குறதுக்கும் உன்னுடைய ப்ரியாரிட்டி என்ன, அதை வந்து எச்சரிக்கும்படியாக அப்போ வந்து அவர் வந்து ஆகாய் அனுப்புவார். முதல்ல நீ ஆண்டரை வர்ஷிப் பண்ணணும், அதுதான் முக்கியத்துவம். ஸோ நீ ஆண்டரை ஆராதிக்கணும், அதுதானே முக்கியம். அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்றத ஒரு எச்சரிக்கிற விதமாக அந்த காரியத்தை வந்து நீங்கள் அந்த அதிகாரங்களில் படிக்கலாம். அப்போ அந்த புஸ்தகத்தில் நீங்கள் அதை படிக்கணும், ஆகாய் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். படிக்கும் பொழுது இந்த காரியங்களை வந்து கர்த்தர் தெளிவாய் நம்ம கொடுத்துருப்பார், நம்ம ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வந்து ப்ரியாரிட்டி வந்து எதுக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். சரி, எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது ஒரு எண்ணத்தோடு நீங்கள் முடிங்க. ஆமேன். ஸோ அதை ஏன்னா நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கு மறந்து போவீர்கள் என்றால் நிச்சயமாகவே முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன ஆகிடும்னா அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டோடைய ஆலயம் கட்டுறது முக்கியம், அதை விட்டாங்க. அதனால் அது என்ன ஆயிடுச்சு, பாலாக போயிடுச்சு. சில டைம் நம்ம முக்கியமான காரியங்களை விட்டுருவோம், அதனால் அங்கே கரைப்பட்டுரும், அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலாகிடும். சரி, அது வந்து எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரட்டும், ஆண்டவரே நான் முக்கியத்துவம் வாய்ந்ததை ஏதாவது மறந்துருந்தேன்னா நிச்சயமாக என்ன பண்ணுங்கள், இந்த நாளில் தீர்மானம் எடுங்க, அதை எப்படியாவது நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆமேன். அது வந்து என்றைக்குமே மறக்கவே மறக்காதீங்க. ஆமேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலாவதாக அந்த ஆகாய புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூஸ். ஆமேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா நிறைய டைமில் வந்து அந்த நம்ம என்ன பண்ணுவோன்னா எக்ஸ்கியூஸ் கேட்டுட்ருப்போம். ஆமேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆகாய் அவங்க பற்றி பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுறாங்க, இன்னும் வரல, இன்னும் டைம் வரல, இன்னும் கரெக்டான டைம், ஆண்டவர் கரெக்டான டைமில் தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இவங்க என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னும் வந்து என்ன பண்ணல, கர்த்தர் வந்து சரியான டைம் கொடுக்கல, பில்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் கொடுக்கல, சரியான நேரம் வரலை. ஸோ டைம் வரலன்னு சொல்லுவாங்க தெரியுமா. சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நம்மளே சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு இருக்கணும். சரி, அப்போ வந்து ஆனால் என்னப்பா நேரம் வரலையா, நல்ல நேரம் இன்னும் வரலையான்னு தான் கேட்டுட்ருப்போம். ஏன்னா அது நம்மளுக்கு நல்லா தெரியும் ப்ரியாரிட்டி. நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரியும். சரி, நல்லா உடம்பு சரியில்லைன்னு தெரியும், போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு தெரியும், டாக்டரை போய் பார்க்கணும்னு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன பண்ணுவோம், நம்ம போய் பார்த்துக்கலாம், உடம்பு பார்த்துக்கலான்னு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ நல்ல நேரம் வரலையான்னு கேட்டுருப்போம். அதை மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் வரல போல், இன்னும் ஆண்டவர் வந்து இன்னும் நன்மையான காரியங்களை இன்னும் செய்யலை, இன்னும் டைம் இல்லை, டைம் இன்னும் வரல. ஆனால் கர்த்தர் எல்லா டைமும் கரெக்டாக கொடுத்துருக்கிறார். ஆமேன். எல்லா நேரங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது, ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்னும் டைம் சரியில்லை, அது சரியில்லை, இன்னும் நேரம் வரல, 2020 இல்லை 21 நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ப்ரியாரிட்டி, உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இழக்கிறீர்களாமே, முக்கியத்துவத்தை இழக்கிறீர்கள். ஆண்டவர் நல்ல காலத்தில் தான் கொண்டு வந்தார், அது கட்டும்படியாக கர்த்தர் வந்து எல்லா வழிகளை திறந்து வைத்திருந்தார். இருந்தாலும் அவங்க வந்து நேரம் சரியில்லை, நாள் சரியில்லை, இன்னும் டைம் வரல, ஆண்டவர் இன்னும் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரியாரிட்டியை என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி போட்டுறாங்க. ஆமேன். ஏதாவது ஒரு காரணம், எக்ஸ்கியூஸ், ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூஸ். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே இருக்காதீங்க. ஏன்ப்பா சர்ச்சுக்கு வரல, ஏதாவது ஒரு ரீசன், அதான் ஆன்லைனில் வருது இல்லை,
ஸோ ஏன்ப்பா ஆராதனைக்கு வரல, அதை நான் டிவிலே பார்த்துட்றேன்ல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்போம். ஏதாவது காரணம் ஏன் வரல, இன்றைக்கி தான் ஓட்டி, இன்றைக்கி தான் வந்து கம்பெனி வச்சுருக்கிறாங்க, இன்றைக்கி தான் போனால் தான் பிஸ்னஸ்ஸு. நான் சொல்லுகிறேன், ப்ரியாரிட்டி என்ன, ப்ரியாரிட்டி என்ன? ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறார். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸ்கியூஸை ஏதாவது காரணத்தை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. இதனால தான் நான் செய்யலை, இதனால தான் பண்ணலை, இதனால தான் நான் வரல, மூடு சரியில்லை, தூங்கிட்டேன். நிறைய பேருக்கு ரொம்ப குளிர் இல்லை பிரதர், டிசம்பர் மாதம், அதனால் கொஞ்சம் வீட்டிலே இருக்கிறோம் பிரதர், இது ஒரு எக்ஸ்கியூஸ். ஆனால் முக்கியத்துவம் என்ன? மழை பெய்யுது பிரதர், அதனால தான் பிரதர் வரல. நிறைய டைம் பார்க்கலாம், நல்லா மழை பெய்யும் போது நிறைய பேர் வரமாட்டோம். என்னென்னு கேட்டால் என்ன, எல்லாருக்கும் தான் மழை பெய்யுது, எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம், அவருக்கு என்னப்பா காரில் போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருப்பீங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு நான் முதல்ல பாருங்கள். முக்கியத்துவம் என்ன? அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து முதலாவதாக ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். ஆமேன். ஸோ படிக்கிறதும் உங்கள் முக்கியத்துவமாக இருக்கலாம், படிக்கிறது தான் உங்களோட முக்கியத்துவம். ஸோ நல்லா படிக்கணும், இந்த டைமில் வந்து நல்லா படிக்கிறது உங்களுக்கு முக்கியத்துவம், அதை வந்து உங்களோட ப்ரியாரிட்டி. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லிகிட்டு இருப்போம், ஸோ ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம், இன்டர்நெட் இல்லை, சரியா, கண்ணு வலிக்குது, சரியா, நேரம் சரியில்லை, ஸோ ஆன்லைன் கிளாஸ் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் சொல்லுகிறேன், படிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. இப்போ ப்ரியாரிட்டி வந்து அதுதான், படித்து தான், ஆன்லைனில் நீ படித்து தான் ஆகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்போம். ஏன் மார்க் வாங்கலைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொண்டு இருப்போம். ஏதாவது ஒன்று சொல்லுவோம், இல்லை நான் ஸ்கூலில் போகாதனால எனக்கு சரியாக மார்க் வரல. நான் சொல்லுகிறேன், மார்க் வாங்கினவன்லாம் இருக்கிறான். அப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ், அதை வந்து என்றைக்குமே அதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஆமேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆகாய் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். ஆண்டவரே சொல்கிறாரு, அவங்களே சொல்கிறாங்க, இப்படி தான்ப்பா சொல்கிறாங்க, நீ போய் சொல்லு, எல்லாம் வந்துருச்சு, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வரல. அப்போ ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ், அதை வந்து என்றைக்குமே வந்து ப்ரியாரிட்டிக்கு வந்து ரொம்ப தடையாய் நிற்கும். ரெண்டாவது, ஸ்டாப் பீயிங் செல்ஃபிஷ், சுயமாக உங்களுக்காக, சரியா, உங்களுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், 1வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில், இந்த அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து ஆகாய் அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அந்த இவங்க சொல்லுவாங்க, இது வந்து அவங்களுடைய சுயத்திற்காக, அவங்களுடைய காரியங்கள், அவங்க வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, அவங்க வீடு கட்டுறதுக்கும் அவங்களுடைய காரியங்களை செய்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, வேறு எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க முக்கியத்துவம் கொடுத்ததே வந்து அவங்க வீடு கட்டுறதுக்கும் தோட்டங்களை நாட்டுறதுக்கும் இன்னும் ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மற்ற காரியங்களை தான் செய்தாங்க தவிர அவங்க வந்து எதை செய்யலைன்னா அவங்க முழுசாக வந்து ஒரு திருப்தியாக இல்லை. நீங்கள் வசனங்களை வந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், 4வது வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா. மச்சு பாவப்பட்டன்னா நீ வந்து சொல்லப்போனால் கவர்டு சீலிங் உள்ள ஒரு வீடாக இருக்கலாம், சரியா, மச்சு பாவம். இப்போது சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்போ இவங்களுடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அது எப்படினாலும் போட்டோம், நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம நல்லா வாழ்கிறோமா, அந்த இடத்துல தான் அவங்க வந்து தவறு செய்தார்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியில் வந்து நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தீங்கன்னா, சுயமாக இருந்தீங்கன்னா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்து, முதல்ல இதை பார்ப்போம், நம்ம வேலை என்னன்னு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா, முக்கியத்துவம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த முக்கியமான காரியங்களை நீங்கள் விட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய சுயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அன்றைக்கி நம்மளுடைய சுயம், இன்றைக்கி போனால் ஓட்டி போனால் காசு பிரதர், சர்ச்சு எப்போனாலும் பார்த்துக்கலாம் பிரதர், சும்மா நான் சொல்லுகிறேன், சர்ச்சு எப்போனாலும் பார்த்துக்கலாம், சரியா, எக்ஸாம் எப்போனாலும் எழுதிக்கலாம் பிரதர், அரியர்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம், இதில் ஃபெயில் ஆனால் அரியர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பார்த்துக்கலாம். இன்னும் பார்த்தாவே ஆனால் கொரோனா வந்துருச்சு இல்லை, அதனால் கொரோனா பாஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து அப்படி தான், இந்த 10th படிக்கிறவங்களாம் பாருங்கள், இப்போது ஆல்மோஸ்ட் வந்து மார்ச் வரைக்கும் எப்படி கொரோனா தள்ளிச்சுன்னா நம்மளும் கொரோனா பாஸில் வந்துடுவோமா. அவனோட ப்ரியாரிட்டி எங்கே போயிடுச்சுன்னா இப்போ கொரோனா மேலே தான் போயிடுச்சு, படிப்பு மேலே யாருக்கும் இல்லை, படிப்பு தான் முக்கியம். ஆனால் இவங்க என்னென்னா, இவங்க வந்து செல்ஃபிஷாக இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, செல்ஃபிஷாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆண்டவர் வந்து ஆலயம் கட்டுறதுக்கு முக்கியத்துவம் பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, தோட்டத்தை நடுறதுக்கும் வீட்டு வேலை செய்கிறதுக்கும் குடியிருக்கிறதுக்கும், ஸோ அதை தான் வந்து முக்கியத்துவம், அவங்களுடைய சுயத்துக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய டைம் நம்ம அப்படி தான் இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டாப் பீயிங் செல்ஃபிஷாக இருக்காதீங்க, சுயமாக இருக்காதீங்க.
ஸோ நான் நல்லா இருந்தால் போதும், நான் என் காரியம் போதும், என் காரியம் நடந்தால் போதும், மற்றவன் எப்படி போனால் என்ன, அது நடந்தால் என்ன நடக்கலைன்னா என்ன, அது நம்மளுக்கு அவசியம் இல்லாதது அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததை நம்ம விட்டு விடுகிறோம். அது மாத்திரமில்லை, இங்கே எதில் பார்க்கலாம், ஸ்டாப் டோன்ட் மிஸ் காட்ஸ் பிளெஸ்ஸிங். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன ஆகிறோன்னா நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழக்கிறோம். ஸோ ப்ரியாரிட்டி என்றைக்கு மிஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் ஆசீர்வாதத்தை இழப்பீர்கள். ஸோ அதான் நீங்கள் 5வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்து எப்படி பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக அறுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ பிளெஸ்ஸிங்கே இல்லை. ஸோ நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு செல்ஃபிஷாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரியாரிட்டி ஆண்டவர் வந்து எந்த நோக்கத்திற்காக உங்களை வச்சுருக்கிறாரோ அதை விட்டுட்டு நீங்கள் மற்றது எது செஞ்சாலும் சரிங்க, மற்ற எது செஞ்சாலும் சரி, உங்களை ஊழியத்துக்குன்றது ஆண்டவர் வந்து ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஊழியத்தை விட்டுட்டு மற்ற எது செஞ்சாலும் சரி ஆசீர்வாதம் இருக்காது. ஸோ கர்த்தர் வந்து உங்களை ஊழியத்துக்குன்னு அழைச்சிட்டார், முழு நேரம் ஊழியமாக அழைச்சிட்டார். அதை விட்டுட்டு நான் போயிட்டு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு, ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துக்கிட்டு, சரியா பணம் சம்பாரிச்சிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ரியாரிட்டி என்ன, சண்டே வந்து சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கணும், அதான் வந்து ஊழியர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நான் சண்டே வந்து சர்ச்சில் இருக்க மாட்டேன், நான் ஊர் ஃபுல்லாக லண்டன், அமெரிக்கா, கனடா இப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன். இது யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க, விசுவாசிங்க நடத்துவாங்க. நான் சொல்லுகிறேன் ஊழியம் உருப்படாது. நம்ம ப்ரியாரிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், உழைக்கிறீங்க, ஊரை சுற்றுறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அங்கெல்லாம் போனால் தான் பதர் காணிக்க. நான் சொன்னேன் ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்கலாம், டோன்ட் மிஸ் காட்ஸ் பிளெஸிங். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வச்சுருப்பார். நீ அவருடைய ப்ரியாரிட்டி, அவருடைய முக்கியத்துவம் என்ன, உன்னை எதற்காக அழைச்சார், அதை நம்ம செஞ்சாலே நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நிறைய டைம் அதை மிஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்க்கலாம், நீங்கள் திரளாய் விதத்தை கொஞ்சமாக அறுத்து கொண்டிருக்கிறீர்கள், புசித்தும் திருப்தி ஆகுதில்லை, குடித்தும் பரிமுட, நீ வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தாளன் பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஏன் பிரதர் வாங்குறதெல்லாம் பொத்தான்னா ஒரு பாக்கெட் ஓட்ட பாக்கெட்டில் போகிற மாதிரி போயிடும். அது வந்து என்றைக்குமே ஆசீர்வாதம் இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ப்ரியாரிட்டி என்ன, உங்களுடைய முக்கியத்துவம் எதுக்காக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார், அதுக்கு அந்த காரியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ நான் ஊழியர்கள்னால் நான் ஊழியத்தில் இருக்கிறனால நான் சொல்ல ஊழியர்னு சொல்கிறேன். எங்களுடைய கடமை அதுதான், ஊழியம் செய்யணும் எங்களுடைய வேலை, அதுதான் எங்களுக்கு முக்கியத்துவம். ஸோ நான் உட்காந்துட்டு வாங்க பிரதர் நம்மளுக்கு தெரிஞ்சு விசுவாசிங்க லேண்ட் ஒரு 5 லேண்ட் இருக்குது, வாங்க பிஸ்னஸ் பண்ணணும், ரியல் எஸ்டேட், அதில் ஒரு கமிஷன் ஊழியத்துக்குன்னு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் சுற்றி தானே அப்படி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். புரோக்கர் ஒரு 100 ஃபோட்டோ கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பொண்ணு பார்ப்போம் மாப்பிள்ளை பார்ப்போம் சொல்லிட்டு சில சுற்றிட்டு இருக்காங்க. என்னப்பா வேலை, நம்ம வேலை என்ன வேலை, நம்மளுக்கு என்னென்னா ஒரு 5000 கமிஷன் கிடைக்கும், அந்த ஒரு எண்ணத்தில் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ நான் சொல்லுகிறேன், இது வந்து நிறைய டைமில் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கிறீர்கள். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அவங்களோட ப்ரியாரிட்டி வந்து தேவனுடைய ஆலயம் கட்டணும். இதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்க செய்கிறது எதுவுமே வந்து வாய்க்கப்படலை, எதுவுமே வந்து நன்மையாக முடியல. அதனால் கொஞ்சம் நீங்கள் சிந்தியுங்கள். இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம், முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறோம், கர்த்தர் எதற்காக எங்களை அழைத்திருக்கிறார், என்ன நோக்கம், தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் என்ன நாங்கள் பண்ணணும், என்ன நாங்கள் செய்யணும். அதான் சொல்லுங்கள், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆமேன். அப்போ வந்து இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். ஸோ அப்போ பார்க்கலாம். அப்போ வந்து நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டுடைய பிளெஸ்ஸிங்கை இழப்பீர்கள். எக்ஸ்கியூஸை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஆண்டோடைய பிளெஸ்ஸிங்கை இழப்பீர்கள். ஸோ அது என்றைக்குமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமென். ஸோ அதை தான் வந்து இந்த ஆகாய் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம், நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, 2 சாப்டர் நல்லா படித்து பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அதான் ஒரு நடத்துகிறவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸை வைக்கிறார். அப்போ நல்ல ஒரு அந்த மவுத் வந்து நல்ல பெரிய இருக்கிற ஒரு ஜாரை வந்து எடுத்து மேலே வைப்பார். மேலே வச்சுட்டு ஃபிஸ்ட்டு சைஸ், இந்த கையை மூடினீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குதோ நமக்கு அந்த சைஸ் இருக்கிற இந்த ஸ்டோன்ஸை எடுத்து என்ன பண்ணுவார்னா உள்ளார போடுவார். உள்ளார போட்டுட்டு அந்த ஜாருக்குள்ளார போட்டுட்டு கேட்பார், இது ஃபுல்லாக ஆகிடுச்சான்னு கேட்பார். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லை ஃபுல்லாக ஆகலைன்னுவாங்க. உடனே என்ன பண்ணுவார்னா கீழே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எடுத்து உள்ளார போடுவார். அப்போ அது என்ன பண்ணும், எல்லா கேப்பில் போய் அதை வந்து ஃபில் ஆகும். அப்போ கேட்பார், இப்போ ஃபுல்லாக ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பார். உடனே அவங்க சொல்லுவாங்க இல்லை இன்னும் ஃபுல்லாக ஆகலை அப்படின்வாங்க. உடனே என்ன பண்ணுவார்னா சாண்ட் எடுப்பார், மணல் எடுத்து இப்போ போடுவார், அந்த ஜாருக்குள்ளார போடுவார். அப்போ போடும்போது இப்போ மணல் ஆகும், எல்லா கேப்லலாம் போயிட்டு அது வந்து ஃபில் ஆகும். அப்போ ஃபில் ஆகும்னா திருப்பி கேட்பார், இப்போ அது ஃபில் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பார். உடனே பார்த்தீங்கன்னா
அவங்க சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் ஃபுல்லாக ஆகலை. அப்போ தண்ணி எடுத்து அதுக்குள்ளே போர் பண்ணலாம், ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அதை பிளான் பண்ணி அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்கள பார்த்து கேட்பார். யார்? ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்பார். சரியா? என்ன கேட்பாருன்னா, நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, இப்போ நான் பண்ணுறதை வச்சு என்ன கற்றுக்குறீங்க, என்ன பாயிண்ட் உங்களுக்கு புரியுது, நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், என்ன பாயிண்ட்டு புரியுது அப்படின்னு கேட்பார். உடனே ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லுவான், நம்ம வந்து நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ணணும்னா, இஃப் யூ ஒர்க் நிறைய கேப் இருக்கும், நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கேப்ஸ்லாம் இருக்கும், நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுகிற வேலையில் அது வந்து கண்டிப்பாக என்ன ஆகிடும், ஒரு நாள் வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ நிறைய காரியங்கள், நிறைய சின்ன சின்ன காரியங்கள்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது அது என்ன ஆகும், நம்ம லைஃப்பில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுவோம். ஸோ எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யணும், சின்ன சின்ன காரியம் இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எதையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, அது சின்னது தானேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அதுவும் வந்து என்ன பண்ணோம், கண்டிப்பாக லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் சொல்லுவார், அப்படி கிடையாது, விஷயம் வந்து அப்படி கிடையாது. சரியா? விஷயம் என்னென்னா, முதல்ல வந்து நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டை நல்லா போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சாண்டை ஃபுல்லாக, அந்த சின்ன சாண்டை நீங்கள் ஃபுல்லாக நிரப்பிட்டிங்கன்னா எதை உள்ளார கொண்டு போக முடியாது, இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது. சரியா? ஸ்டோன் வந்து தான் இம்பார்ட்டன்ட். ஸ்டோன் வந்து உள்ளார போட முடியாது, ஏன்னா சாண்டு ஃபுல்லாகிடும். தண்ணினா அந்த சின்ன கல் போட்டிங்கன்னா அதுவும் ஃபுல்லாகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எது வந்து ஃபஸ்ட்டு போடணும், அப்போ பெரிய கல்லை போடணும். பெரிய கல்லை போட்டால் தான் மற்ற இந்த சேண்ட் ஆகட்டும், சின்ன காரியங்களாகட்டும், அதெல்லாம் உள்ளார வர முடியும். சரி, வெறும் மணலை ஃபுல்லாக நிரப்பிட்டிங்கன்னா இதுக்கு இது இல்லாமல் வேலை இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டோன் என்னென்னா, ஸ்டோனை வந்து எதை குறிக்கலான்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. சரியா? அவருடைய நீதி. அப்போ நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, அது வந்து ஃபஸ்ட்டு இருந்தால் தான் மற்ற எல்லாமே காரியங்களில் வந்து சில காரியங்களும் கூட உங்களுக்கு வரும். ஸோ உலகத்தின் காரியங்கள் மற்றதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இது மெயினானது என்னது, ஸ்டோன். ஆண்டவர் தான் மெயின், அவர் உள்ளார வரவே மாட்டார். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். சரி, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ ஆண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, மற்ற எல்லாத்துக்கும், மணலுக்கு, சின்ன சின்ன கல்லுக்கு, எதுக்கெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம், எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிடறோம். ஆண்டவர் எங்கப்பான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து வாசலில் நின்று கதவை தட்டிட்டு இருப்பார். இதோ என் சத்தத்தை கேட்டு யார் திறக்கிறா பாருங்க அப்படின்னு. நான் சொல்ல முதல்ல வந்து கண்மலையாகி அந்த இயேசுவை முதல்ல உள்ளார கொண்டு வாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் அவர் நிரப்பிடுவார். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவர் செய்வார். அந்த கேப்பெல்லாம் அவர் ஃபில் பண்ணுவார். சரி, முதல்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு உலகத்து காரியங்களை ஃபில் பண்ணிவிட்டு ஆண்டரை விட்டுறாதீங்க. சரியா? ஆண்டரை விட்டுறது நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது. ப்ரியாரிட்டி வந்து ஆண்டரை விட்டுறோம், அந்த ஸ்டோனை விட்டுற கண்மலையாகி இயேசுவை நாம் விட்டுறோம். ஸோ முதலாவதாக தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தரை தேடுறதுக்கு முதலிடம் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னென்னலாம் ஃபில் பண்ணுமோ அவர் ஃபில் பண்ணிவிடுவார். எத்தனை பேர் புரிஞ்சுதா? ஆமென். நிறைய டைம் நான் அதை தான் மிஸ் பண்ணிடுறோம். அதில் பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நன்மையிலே காண செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே, எக்ஸ்கியூஸ் மற்ற செல்ஃபிஷ் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஈடுபடாதபடி, உலக பிரகாரமாய் வருகிற ஆசீர்வாதங்களை நோக்கி போகாதபடி ஆண்டவரே கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தாவே இந்த நாட்களிலே கர்த்தாவே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய உடைய வசனத்துக்கு, உடைய வார்த்தைக்கு, ஆலயத்துக்கு, சபைக்கு வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏதோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு மாத்திரம் வந்துட்டு நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லாதபடி ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் வாழ்நாளில் ஆண்டவரே கர்த்தாவே உடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே கர்த்தாவே உண்மையாகவே கர்த்தாவே இந்த நாட்களில் அநேகர் செய்கிற தவறுகளை நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, மற்ற வேலைக்கு, போனஸுக்கு, பணத்துக்கு, வீடு காரியங்களுக்கு, மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவரே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில்லை. ஆண்டவரே இந்த நாளிலே எல்லாரையும் கர்த்தாவே நீங்கள் இந்த நாளில் பேசுங்க, அந்த பிள்ளைகளோட இடைப்படுங்க. ஆண்டவரே கர்த்தா ஜனங்கள் எல்லாம் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கத்தக்கதாக, மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே சால்வேஷன் டிவியை ஆசீர்வதிங்க, அந்த ஊழியத்தின் தேவையெல்லாம் சந்திங்க, ஆண்டவர் சேட்டலைட் தேவையில சந்திங்கப்பா. ஆண்டவரே கர்த்தா தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு 1200 பேரை எழுப்புங்கப்பா. சுவிசேஷத்திற்காக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு 1200 பேரை எழுப்புங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மூலமாக போக வேண்டும் என்று சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த பிள்ளைகளை எழுப்புங்க டாடி. நீர் அப்படியே எழுப்புவீராக. என்னால் பர்த்டே வேணி நினைச்சு கொண்ட எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க. என்னால் இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. எல்லா கைவலிகள், கால்வலி, எல்லா கிடினஸ் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. எல்லா பிளட் ரிப்போர்ட்லாம் நார்மல் என்று
பிரேக்த்ரூ வருவதாக. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல சுகத்தை தருவீராக. ஆண்டவரே கர்த்தா, அந்த வீட்டுக்காரங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்வீராக. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. மனுஷ தயவை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. ஆமேன்.